ஹலோ கைஸ், போன செக்ஷன்ல நம்ம எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கான டிப்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த செக்ஷன்ல நம்ம கர்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கர்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ பாயிண்டட் டு தி கான்டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ அது என்ன அப்படின்னா கான்டெக்ஸ்ட் ஏரியாவில் உள்ள பாயிண்டர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்சர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா கான்டெக்ஸ்ட் ஏரியா இஸ் அ பிரைவேட் மெமரி ஏரியா தட் இஸ் கிரியேட்டட் பை Oracle டு ப்ராசஸ் தி SQL ஸ்டேட்மெண்ட். ஸோ அதாவது என்ன அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரைவேட் மெமரி ஏரியா. இதை ஒரு யூசருக்கும் ஆரக்கிளே கிரியேட் பண்ணும். எதுக்காக அப்படின்னா SQL ஸ்டேட்மெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இந்த பிரைவேட் மெமரி ஏரியாவை ஆரக்கிள் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ஏரியாவை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு ரிட்ரீவ் டேட்டா ஃப்ரம் அ டேட்டாபேஸ் அண்ட் ப்ராசஸ் இட் ரோ பை ரோ. ஸோ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை டேட்டாபேஸ்லேருந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணி அதை நம்ம ரோ பை ரோவா இல்லைனா 1 by 1 நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கர்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு ஹோல்ட் தி ரெக்கார்ட்ஸ் ஆர் ரோஸ் ரிட்டர்ன் பை தி SQL ஸ்டேட்மெண்ட். ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா SQL ஸ்டேட்மெண்ட்லேருந்து ரிட்டர்ன் பண்ணுற ரோஸ் இல்லைனா ரெக்கார்ட்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த கர்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தி செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆர் ரோஸ் விச் தி கர்சர் ஹோல்ட்ஸ் ஆர் கால்ட் ஆக்டிவ் செட். ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கர்சர் ஹோல்ட் பண்ணுற செட் ஆஃப் ரோஸ் இல்லைனா செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்டிவ் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா PLSQL controls the context area through the cursor. ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த PLSQL இன்ஜின் கான்டெக்ஸ்ட் ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணுது இல்லைனா ஆக்சஸ் பண்ணுது. அதாவது எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னா இந்த கர்சர் மூலமா நம்ம ஆக்சஸ் பண்றோம் இல்லைனா கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா கர்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கர்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கான்டெக்ஸ்ட் ஏரியாவில் உள்ள பாயிண்டர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு பிரைவேட் மெமரி ஏரியா. ஸோ ஒரு யூசருக்கும் ஆரக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிரைவேட் மெமரி ஏரியா அது கிரியேட் பண்ணும். எதுக்காக அப்படின்னா SQL ஸ்டேட்மெண்ட்டை ப்ராசஸ் பண்றதுக்காக இந்த பிரைவேட் மெமரி ஏரியா அது கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மெமரி ஏரியாவை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கான்டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் ஏரியாவை எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணி அதை நம்ம ரோ பை ரோவா இல்லைனா 1 by 1 நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த கான்டெக்ஸ்ட் ஏரியா நம்ம யூஸ் பண்றோம் இல்லைனா இந்த கர்சர்ஸை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி SQL ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ரிட்டர்ன் பண்ற ரெக்கார்ட்ஸ் இல்லைனா ரோஸை ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம இந்த கர்சர் இல்லைனா இந்த கான்டெக்ஸ்ட் ஏரியா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கர்சர் ஹோல்ட் பண்ணியிருக்க கடைசி செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இல்லைனா கடைசி செட் ஆஃப் ரோஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்டிவ் செட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த PLSQL இன்ஜின் இந்த கான்டெக்ஸ்ட் ஏரியா கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா இந்த கர்சர் யூஸ் பண்ணி இல்லைனா இந்த கர்சர் மூலமா நம்ம இந்த கான்டெக்ஸ்ட் ஏரியா நம்ம கண்ட்ரோல் பண்றோம். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா கர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு கர்சரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கர்சர் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளேர் தி கர்சர். ஸோ டிக்ளேர் தி கர்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா கர்சரை நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு கர்சருக்காக ஒரு ஸ்பேஸை நீங்க அலோகேட் பண்ணணும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிக்ளேர் தி கர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் தி கர்சர். ஸோ நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கர்சருக்காக ஒரு ஸ்பேஸை நீங்க அலோகேட் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த கர்சரை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அந்த கர்சரை நீங்க ஓப்பன் பண்ணணும். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபெச் தி கர்சர். ஸோ நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கர்சரை நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க. அந்த கர்சர்ல இருக்க டேட்டா இல்லைன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபெச் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா க்ளோஸ் தி கர்சர். ஸோ நீங்க டேட்டா அந்த கர்சர்ல இருந்து ஃபெச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த கர்சரை நீங்க க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்சரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான 4 ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கர்சரை நீங்க டிக்ளேர் பண்ணணும். செகண்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கர்சரை நீங்க ஓப்பன் பண்ணணும். தேர்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கர்சர்ல இருக்க டேட்டா நீங்க ஃபெச் பண்ணணும். ஃபோர்த் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் அந்த டேட்டாவெல்லாம் நீங்க ஃபெச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கர்சரை நீங்க க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்சரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ அதாவது என்ன அப்படின்னா இந்த டயக்ராம்ல பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் எம்ப்ளாயிஸ் டேபிள் நானே எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கர்சரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கர்சரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்சரை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்போ கர்சரை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அப்போ ஆரக்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா
இந்த யூசரோட செக்ஷன்ல ஒரு ஸ்பேஸ் வந்து அதை அலோகேட் பண்ணும். அந்த ஸ்பேஸோட நேம் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கான்டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் ஏரியாவை எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த டேபிள்ல இருக்க ரெக்கார்டை நம்ம ரிட்ரீவ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஏரியா இல்லைன்னா இந்த பிரைவேட் மெமரியில வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். எதுக்காக அப்படின்னா இந்த ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னா இந்த டேட்டாஸை ரோ பை ரோவா இல்லைன்னா 1 by 1 நம்ம ப்ராசஸ் பண்றதுக்காக இந்த மெமரியில வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓப்பன் தி கர்சர். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பிரைவேட் மெமரியில வந்து நம்ம அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கர்சரை வந்து நம்ம ஓப்பன் பண்றோம். தேர்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கர்சர்ல இருந்து டேட்டாஸை வந்து நம்ம ஃபெச் பண்றோம். ஸோ அது என்ன அப்படின்னா நீங்க எப்பெல்லாம் வந்து ஃபெச் அப் பண்ற அந்த கீவேர்டு கொடுக்குறீங்களோ அப்போ ஆரக்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபெச் ரெக்வஸ்ட் வந்து இந்த கண்டெக்ஸ்ட் ஏரியாக்கு சென்ட் பண்ணோம். அங்க இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரோவா இல்லைன்னா ஒரு டேட்டாவா நம்மளுக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணி தரும். ஸோ அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இன்டு கிளாஸை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேரியபிள்ஸ்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெச் தி கர்சர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் தி கர்சர். ஸோ அது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க இந்த கான்டெக்ஸ்ட் ஏரியால உள்ள எல்லா டேட்டாவும் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கர்சரை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்சரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான 4 ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நீங்க வந்து ஒரு புக்கை வந்து நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ஒரு புக் ஸ்டோருக்கு நீங்க போகணும். போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த புக்கை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த புக்கை படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அந்த புக்கை வந்து நீங்க ஓபன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த புக்ல உள்ள கண்டென்ட்டை லைன் பை லைனா நீங்க வந்து படிக்கணும். ஒன்ஸ் நீங்க அந்த புக்ல உள்ள கண்டென்ட்டை படிச்சதுக்கு அப்புறம் அந்த புக்கை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ இதே தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கர்சர்ல வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அது என்ன அப்படின்னா எப்படி நீங்க ஒரு புக்கை வந்து ஒரு புக் ஸ்டோர்ல இருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வரீங்களோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம ஃபெச் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஏரியா பண்ற அந்த வீட்டில் கொண்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த புக்ல இருக்க கண்டென்ட் வந்து நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அந்த புக்கை வந்து நீங்க ஓபன் பண்ணணும். ஸோ அதே தான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கர்சர்ல வந்து நம்ம பண்றோம். ஸோ நம்ம இந்த கர்சர்ல இருக்க டேட்டா வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் கர்சரை வந்து நம்ம ஓபன் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கர்சரை வந்து நம்ம இங்க ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுல இருக்க டேட்டா வந்து நம்ம லைன் பை லைனா வந்து நம்ம படிக்கணும். இல்லைன்னா 1 by 1 நம்ம வந்து படிக்கணும். எப்படி நம்ம அந்த புக்ல இருக்க கண்டென்ட் வந்து லைன் பை லைனா இல்லைன்னா 1 by 1 நம்ம படிப்போமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஏரியால இருக்க டேட்டா வந்து நம்ம லைன் பை லைனா இல்லைன்னா ரோ பை ரோவா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ற டேட்டாவை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேரியபிளை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். எப்படி நம்ம அந்த புக்ல இருக்க கண்டென்ட்டை வந்து லைன் பை லைனா ரீட் பண்ணி நம்ம மைண்ட்ல வந்து நம்ம ஏத்துறோமோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஏரியால இருக்க டேட்டா வந்து நம்ம 1 by 1 ப்ராசஸ் பண்ணி இந்த வேரியபிளை வந்து நம்ம ஸ்டோர் பண்றோம். ஒன்ஸ் நம்ம அந்த புக்ல இருக்க கண்டென்ட் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் புக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஏரியால இருக்க டேட்டா எல்லாத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கர்சரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கர்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஏரியால உள்ள பாயிண்டர் தானே சொல்லுவாங்க அப்படின்னா கர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா இப்போ என் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் மவுஸ் பாயிண்டர் வந்து நான் யூஸ் பண்றேன். ஸோ இந்த மவுஸ் பாயிண்டர் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா ஏதாவது ஒரு டேட்டா வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு லைனை வந்து நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நான் இந்த மவுஸ் பாயிண்டர் வந்து நான் யூஸ் பண்றேன். அதே மாதிரி தான் இந்த கான்டெக்ஸ்ட் ஏரியால இருக்க டேட்டா வந்து நான் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பாயிண்டர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அந்த பாயிண்டரோட நேம் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா இப்போ இந்த கர்சர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோல இருக்க ரெக்கார்ட் வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகும். அதே மாதிரி கர்சர் வந்து இந்த செகண்ட் ரோவை பாயிண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம செகண்ட் ரோல இருக்க டேட்டா வந்து அது ப்ராசஸ் பண்ணும். ஸோ இதே மாதிரி தான் கர்சர் வந்து எந்த ரோவை பாயிண்ட் பண்ணியிருக்கோ அந்த ரோவை வந்து அது ப்ராசஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கர்சரை எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை பாயிண்ட் பண்ணி அதை நம்ம ப்ராசஸ் பண்றதுக்காக இந்த கர்சரை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்போ கர்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டேட்டாவை பாயிண்ட் பண்றதுக்கான ஒரு பாயிண்டர். ஸோ இந்த பாயிண்டர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கர்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கர்சரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான 4 ஸ்டெப். அடுத்தது என்ன அப்படின்னா கர்சர்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கர்சர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 டைப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ளிசிட் கர்சர், செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் கர்சர். ஸோ இந்த 2 கர்சரையும் வந்து நம்ம அடுத்தடுத்த செக்ஷன்ல என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன்ல வந்து நம்ம
implicit cursor அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.